நில்லு. சின்ன வேலைக்கு முடிக்க இவ்வளவு நேரமா? மார்க்கெட்ல செம ரஷ் ஆத்த, அதான் லேட் ஆயிடுச்சு. உன்னை பாக்குறதுக்கு ஆளுங்க எல்லாம் வராங்க. பெரிய செலிபிரிட்டியா நீ? உனக்கு கீரை கட்டு கூட வாங்க தெரியாதா? நீ எதுக்குதான் லாய்க்கு? வீணா போனதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. வீணா போச்சாத்த? பாழா போச்சு என் பொண்ணு தலையெழுத்து மாதிரி. தன்னுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் சந்தனா ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் இந்த திருமணத்தில் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன் மாப்பிள்ளையை ஏதாவது குறை சொல்லி வேலை வாங்கிக் கொண்டே இருந்தார். மறுபக்கம் சந்தனாவும் ஹரிஷும் பெயருக்குத்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர். இதை பயன்படுத்தி இருவருக்கும் விவாகரத்தை ஏற்படுத்த திலகவதி முயற்சி செய்து கொண்டே இருந்தார். அவன் எவ்வளவு பெரிய தத்தின்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. நானே சொல்றேன் அவனை டிவோர்ஸ் பண்ணுமா. 2 வருஷம் ஆகியும் எந்த வேலைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான். அம்மா, எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? அவ எந்த வேலை செய்யலனாலும் என்ன நல்லா பாத்துக்கிறா. எனக்கு அது போதும். இனிமே இது ஒரு விஷயமா பேசாதீங்க. சரியா போச்சு. உனக்கு என்ன? அவன் வேலைக்கு போக வேணான்னு ஈஸியா சொல்லிட்டேன். ஏதோ நீ நடத்துற கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரி. இல்லனா நீயும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் கஷ்டப்படணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் உனக்கு புத்தி வரும். அம்மா, இப்படி காலையிலேயே எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா என்று சொன்ன சந்தனா வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றாள். இதை முடிச்சிட்டு காஃபி போட்டுடு. சரி என்று தலையாட்டினான் ஹரிஷ். ஹரிஷுக்கு வேலை இல்லாததால் அவனுக்கு ஆதரவாக பேச முடியாமல் சந்தனா கூட அமைதியாகி போனாள். ஹரிஷ், அம்மாக்கு காஃபி கொடுத்துட்டு எங்க ஒரு நிமிஷம் வா. சந்தனா கூப்பிட்ட சந்தோஷத்தில் அவசரமாக காஃபி போட்டு கொண்டு வந்தான். அத்தை, காஃபி. என்ன அவசரம்? காஃபியை மேல ஊத்த போறியா? சந்தனா கூப்பிட்டா. காஃபி போடுறப்பவே இவ்வளவு திமிரா உனக்கு? நீ எல்லாம் ஜாபுக்கு போயிட்டா வெளியில இருந்து கல்லு தூக்கிட்டு வந்து என் தலையில போட்டுடுவேன். ஹரிஷ், வரியா இல்லையா? என்ன பாக்குற? கூப்பிடுறால? ஓ, டோரை க்ளோஸ் பண்ணு. அத கூட சொல்லணுமா? ஓ, என்ன வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துடலான்னு நினைக்கிறியா? இல்ல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த மாசம் நீ வேலைக்கு போகலன்னா என் முகத்திலேயே முழிக்காத. உனக்கு என் கம்பெனிலேயே வேலை வாங்கி தர முடியும். ஆனா அது ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. உன் திறமைக்கு ஏத்த வேலை தேடு. அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன். புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுதா? புரிஞ்சது சந்தனா. சரி, இப்ப என் கூட வா. கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருந்ததால் சந்தனாவை ஆபீஸில் டிராப் செய்வதற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரிஷ். அதை பார்த்த பிரதீப், ஹலோ சந்தனா, ஏன் இவ்வளவு லேட்டு? கம்பெனி நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபண்டிங் பார்ட்னரை தேடிக் கொண்டிருந்தாள் சந்தனா. அதே நேரத்தில் சந்தனாவிற்கு அறிமுகமான பிரதீப் கெட்ட எண்ணத்தோடு உதவி செய்வதற்கு முன் வந்தான். So sorry பிரதீப், it's my bad. அவளுக்கு பின்னே நின்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்த பிரதீப், இது யாரு? உன்னோட டிரைவரா? இல்ல, he is my husband, ஹரிஷ். ஹரிஷ் தோற்றத்தை பார்த்து கேவலமாக எண்ணிய பிரதீப் கை கொடுப்பது போல நடித்தான். ஹலோ. ஓ, சாரி ஹரிஷ். நீங்க என்ன செய்றீங்க? உங்க பிசினஸ் என்ன? இல்லங்க, அவருக்கு வேலை இல்ல, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை கேட்டு அதிர்ச்சியானான் பிரதீப். ஹரிஷுக்கும் கூட என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது பிரதீப், இது போதுமே, இவ்வளவு அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று குதர்க்கமாக யோசித்த பிரதீப் ஹரிஷை பார்த்து, என் கம்பெனியில் ஒரு வேலை இருக்கு, சரியா? திடீரென பிரதீப் கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் யோசித்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான். கவலைப்படாத, நல்ல ஜாப் தான். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப். சந்தனாவும் பிரதீப்பை பின்தொடர்ந்தபடி ஹரிஷை அங்கிருந்து விரட்டினாள். இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ். ஹரிஷ் இதையை யோசித்துக் கொண்டே அடுப்பில் வைத்த பாலை மறந்து போக பொங்கி ஊற்றிய பாலை பார்த்தபடியே கோபமாக அங்கே வந்தார் திலகவதி. ரூபா சம்பாதிக்க வக்கல்ல வீணடிக்க மட்டும் கத்து வச்சிருக்க. என் பொண்ணு வர டைம் ஆச்சு, சீக்கிரம் காஃபி போடு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்த சந்தனா, ஏமா காஃபி சாப்பிடுறியா? இப்ப வேணாம். ஹரிஷை பார்த்து, கொஞ்சம் பேசணும் வா. ஏமா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இவன் பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் இல்லம்மா, ஆபீஸ் விஷயம். சரி, காஃபி கொடுத்துட்டு போ.
தன்னுடைய அறையில் கோபமாக நின்று கொண்டிருந்த சந்தனாவை பார்த்த ஹரிஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான். தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க வலிக்குது? அப்படி இல்லை சந்தனா. இப்படியே தண்ட சோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா? ஐயோ, அவன் உன் கம்பெனியை இன்வெஸ்ட் பண்றதே எனக்கு பிடிக்கல. அவன்கிட்ட நான் வேலை செய்யணுமா? அவன் எவ்வளவு கெட்டவன்னு உனக்கு தெரியல. பொறுப்படாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம். ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அப்படி இல்லை சந்தனா. போதும் என்று கை காட்டிய சந்தனா, என் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களையெல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது. நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர, நான் போறேன் சந்தனா. நான் அந்த வேலையை செய்யறேன். அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்துக் கொண்டாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தனா தன்னை கட்டி பிடித்தது ஹரிஷுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. இப்பவே பிரதீப் கிட்ட சொல்றேன். சந்தனா உடனே பிரதீப்புக்கு போன் செய்தாள். ஹாய். ஹலோ பிரதீப், சாரி டு ட்ரபிள் யூ. என் ஹஸ்பண்ட் ஹரிஷோட வேலை விஷயமா கால் பண்ணேன். சரி, நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லுங்க. தேங்க்யூ so மச். ஹரிஷ், பிரதீப் உனக்கு ஜாப் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஐ எம் so happy for you. அதை சொல்லிவிட்டு சந்தனா சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தாள். பிரதீப் மீது அவளுக்கு மரியாதை கூடி போனது. போனை கட் செய்த பிரதீப்பை பார்த்து மேனேஜர் கேள்வி கேட்டார். எங்க அவனுக்கு இங்க வேலை கொடுக்க போறீங்களா? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கண்டவனை கூப்பிட்டு வேலை கொடுக்கறதுக்கு இது என்ன சத்திரமா? அதை கேட்ட மேனேஜருக்கு எதுவுமே புரியவில்லை. அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். ஆளு பாக்குறதுக்கு நம்பிக்கையானவனா இருந்தான், அதான் கூப்பிட்டேன். நமக்கும் செக்யூரிட்டி தேவைப்படுது இல்ல, அதான் என்று சொன்னான் பிரதீப். அதை கேட்டு மேனேஜர் சிரித்தார். அடுத்த நாள் ஹரிஷை அழைத்துக் கொண்டு பிரதீப் ஆபீஸுக்கு வந்தாள் சந்தனா. இன்டர்வியூக்காக ஹரிஷுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆல் தி பெஸ்ட். நான் பிரதீப்பை பார்த்துட்டு வந்துடுறேன். எதனால நம்ம கம்பெனி ஷேர் சடி வாங்கிட்டு இருக்கு? எனக்கும் அதுதான் ஏனோ புரியல. நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்க சொதப்புதுன்னு கண்டுபிடிக்க முடியல. டூ சம்திங். இப்படியே போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாது. இந்த ஷேர்ஸை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன் தெரியும். அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். ஐ திங்க் he can help us. Then do it now. ஓகே. சிஇஓ அங்கிருந்து வெளியேற அப்பொழுது சந்தனா நிற்பதை பார்த்த பிரதீப் கவனித்தான். ஹாய். என்ன சந்தனா, ஒரே டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் தான். என் ஹஸ்பண்டுக்கு உங்க கம்பெனில ஜாப் இருக்கா இல்லையான்னு தெரியாத டென்ஷன். ஓ, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இதுல ஆப்ஷன் வேறயா? சோ உன் ஹஸ்பண்டுக்கு இந்த கம்பெனில வேலை கொடுத்தா நீ ஹாப்பி தானே? யா, ஹாப்பி. Then consider it as done. என் ஹஸ்பண்ட் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. Sure, let's go. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.